بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத அன்புடையோனுமாக எல்லாமல்ல அல்லாஹின் திருப்பெயரை கொண்டு இந்த ஈது பெருநாளுடைய குத்பாவை ஆரம்பிக்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, என் குடும்பத்தினர்களே, இது பெருநாள் தினத்தில் அன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், அல்லாஹுக்கு அஞ்ச வேண்டும், அவனுடைய தூதருக்கே கட்டுப்பட வேண்டும். இந்த நோன்பு மாதத்தில் நாம் எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த நேரத்தில் எப்படியெல்லாம் அல்லாஹுக்கு பயந்திருப்போம். அல்லாஹுக்கு ஏன் பயப்படணும்? அல்லாஹுக்கு ஒரு மனிதன் ஏன் பயப்படணும்? ஏன்னா அவன் தான் ரப்பாக இருக்கிறான். அடக்கி ஆளக்கூடியவன், படைத்தவன், பரிபாலிப்பவன், பார்க்கக்கூடியவன், தண்டிப்பவன் என்ற பலதரப்பட்ட தன்மைகளை கொண்டவனாக அல்லாஹ் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டுமா இல்லையா? அப்போது ஒவ்வொரு சமுதாயமும் அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட தூதர்மார்கள் வந்த போதனைகள் சொல்ல வேண்டிய முதல் போதனை என்ன சொன்னாங்க அப்படின்னா, என் சமுதாயமே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்ச மாட்டீங்களா? என் சமுதாயமே எனக்கு நீங்கள் கட்டுப்பட மாட்டீங்களா? இவ்வாறு தான் ஒவ்வொரு சமுதாயத்தில் வந்த ஒவ்வொரு தூதர்களும் கேட்டாங்க. ஏன் கேட்டாங்க? ஏன்னா ஒவ்வொரு சமுதாயத்தில் ஒவ்வொரு விதமான தீமைகள் இருந்தது. ஒரு சமுதாயம் பெருமை அடித்த கூட்டமாகவே இருந்துச்சு. அந்த சமுதாயம் யார் தெரியுமா? பெருமை அடித்த சமுதாயம் யார்? ஆது சமுதாயம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்தும் அதன் மேலே கை வைக்காதீங்கன்னு சொல்லியும் கை வச்ச சமுதாயம் எது? ஒட்டகத்தை கொடுக்கப்பட்டு அந்த ஒட்டகத்துடைய அத்தாட்சியை பார்த்து அதில் நீங்கள் கை வைக்காதீங்கன்னு சொல்லியும் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கன்னு சொல்லியும் கை வச்சாங்க. அதே போல் 950 வருஷம் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்திற்கு வச்ச போதனை என்ன? 950 வருஷமும் அவர் சொன்ன ஒரே போதனை, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க, எனக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு சொன்னாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அவங்க செஞ்ச தீமை என்ன? ஒரு எச்சரிக்கையை அந்த சமுதாயம் செஞ்சது. அப்போ அவரும் என்ன சொன்னார்? அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க அப்படின்னா. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அவங்க என்ன தீமை செஞ்சாங்க? அளவு மோசடி செஞ்சாங்க. அப்போ அந்த சமுதாயத்திற்கு சொல்லப்பட்ட அந்த தூதர் என்ன சொன்னார்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்டீங்களா? ஏன் இப்படி அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு சமுதாயம் வந்தது. அந்த சமுதாயத்திற்கு அந்த தூதர் அதே போல் ஒரு போதனை செஞ்சார். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கன்னு சொல்லும்போது அவங்க பயப்படலை. அப்போ அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய கோபத்தால் அந்த ஊருக்கு அல்லாஹ்வுடைய லானத்து வரும்னு சொல்லிட்டு போயிட்டார். லானத்து வரும்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அந்த ஊரை அல்லாஹ் அழிக்கலை. எந்த ஊர் அது? இந்த சமுதாயம். ஏன் அழிக்கலை அந்த சமுதாயத்தெல்லாம்?
தௌபா கேட்டாங்க. அவங்க என்ன தீமைகள் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு குறிப்பிட்டு சொல்லலை. அவங்க கேட்டது, அவங்க பண்ணது எல்லாத்தையுமே அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அளவு மோசடி செஞ்சுருக்கிறாங்க, பெருமை அடிச்சிருக்கிறாங்க, பூமியில் ஃபசாத் செஞ்சுருக்கிறாங்க, அல்லாவுக்கு பயப்படாமலே இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பலதரப்பட்ட எல்லா விதமான தீமைகளும் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்கலை. மாறாக யாருக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்தான்? யாருக்கு அல்லாஹ் படிப்பினை ஆக்கினா? நபிக்கே அல்லாஹ் படிப்பினை கொடுத்தான். இன்றைய காலகட்டத்தில் சிறப்பு விருந்தினராக அல்லாஹ் நம்மளை தேர்வு செஞ்சுருக்கிறான். எதுக்கு? அடி வாங்கிறதுக்கு. சிறப்பு விருந்தினராக அல்லாஹ் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறான்? தேர்வு செஞ்சுருக்கிறான். ஏன் அப்படின்னா, அல்லாஹ் ஜல்லுஷானு தஆலா சொன்ன அந்த போதனையை செய்யலை. என்ன போதனை? நன்மையை ஏவுங்க, தீமையை தடுங்க. இருக்கிற உம்மத்திலேயே சிறந்த உம்மத்து நீங்கள் தான். நீங்கள் என்ன செய்யணும்? நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியே இதுதான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் தன் திருமறையில் தெளிவாகவே சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம இப்படி செய்கிறோமா? நம்ம தீமையை தடுக்கிறோமா? நம்ம எப்படி தான் இருக்கிறோம்? இந்த நோம்பு மாதத்தில் நம்ம யார் நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம். அடுத்தவன் நோன்பு வைக்கல, நமக்கு எந்த கவலையும் இல்லை. அடுத்தவன் சிகரெட் குடித்தா எனக்கு எந்த கவலையும் இல்லை. அடுத்தவன் டிவி பார்த்தா எனக்கு எந்த கவலையும் இல்லை. அடுத்தவன் விபச்சாரத்தில் இருந்தால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. அடுத்தவன் தீமை செஞ்சுக்கிட்டு இருந்தால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் ஒழுங்காக இருக்கேனா? எப்படி இருக்கேன்? நான் ஒழுங்காக நோன்பு வச்சேனா? நான் ஒழுங்காக நோன்பை கடைப்பிடிச்சேனா? நான் போய் பேசாமல் இருக்கேனா? நான் தவறு செய்யாமல் இருக்கிறேன்னா? நான் எதுலேயும் எந்த ஒரு கெட்ட செயலையும் ஈடுபடாமல் இருக்கிறேன்னா? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுய வாழ்க்கையை தான் சோதிச்சானே தவிர, நபிமார்கள் செய்த அந்த பணியை, சமுதாயமாக ஒரு கருதக்கூடிய அந்த பணியை செய்யவே இல்லை. அல்லாவுக்கு பயப்பட மாட்டீங்களான்றது சமுதாயமாக அந்த நபிமார்கள் சொன்னாங்க. நம்ம எந்த சமுதாயத்துக்கு போயிட்டு ஒரு குடும்பத்துக்காவது போய் சொல்கிறோமா அல்லாவுக்கு பயப்படுங்களேன், ஏன் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி தஜ்ஜாலுடைய காலகட்டத்தில் இருக்கிறோம், அவனுடைய ஃபித்னாவில் இருக்கிறோம், நம்ம இப்படிலாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், நம்மெல்லாம் இதுலேருந்து தவிர்த்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோமா? அப்போ அவன் கேட்க மாட்டான்ப்பா. சொன்னாலே அவன் கேட்க மாட்டான். அவன்கிட்ட போய் நான் என்ன மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது? அவன்கிட்ட போயிட்டு என்ன மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் இல்லை, வேஸ்ட்டுப்பா. இன்னொன்று என்னது, இவங்களே உஜ்ஜத் பண்ணிப்பாங்க. என்னது? அவனை எத்தனை முறை சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான், அவன் திருந்த மாட்டான். அவன் அவ்வளோதான். எப்படி சொல்கிறது? அவன் திருந்த மாட்டான், அவன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுவாங்க. அல்லாஹ் தன் திருமறை சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் அது போன்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்திக்கிறாங்களோ, அது போன்ற ஒரு நிலையை யார் ஏற்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும்ன்றாங்க. யாருக்கா? அவன் திருந்த மாட்டான், அவன் ஒழுங்காக வரமாட்டான், அவன் அவன்லாம் பேச்சு கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். பார்த்தீங்களா? இவன் தான் அல்லாஹ் சொல்கிறான், இவன் தான் கெட்ட வழிக்கு போக போகிறான். இந்த நிலையை எடுத்தது யார்? அல்லாஹ். யூனுஸ் நபி என்ன செஞ்சாங்க? எல்லாம் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், உன்னுடைய அசாபை நீ என்ன பண்ணிடு, இவங்களுக்கு இறக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க இந்த சமுதாயம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, யூனுஸ் நபியை மறுத்துக்கிட்டே இருந்தது. நீ ஒரு உண்மையான நபியாக இருந்தனா நீ சொல்லக்கூடிய அந்த அத்தாட்சியை கொண்டு வா, நீ அழியும் சொல்லிக்கிட்டு இருக்கல, அந்த அத்தாட்சியை கொண்டு வா, நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமுதாயம் சொல்லிச்சு. அப்போ இவங்களும் என்ன பண்ணாங்க, அந்த வேதனை இப்படி தாண்டா இருக்கும்னு சொல்லிட்டும் போயிட்டாங்க. சொல்லிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்குறாங்க, அந்த சமுதாயம் அப்படியே இருக்குது. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, உள்ளே போகிறதுக்கு என்ன நினைக்கிறாங்க, ஆல்ரெடி என்னை சும்மாவே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, பொய்யன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நான் உள்ளே போனேன்னா என்னை கன்ஃபார்மே பண்ணுவாங்க, நீ அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன, அந்த ஊருக்குள்ளே மறுபடியும் நீங்கள் உள்ளே போங்கன்னு தான் அல்லாஹ்வுடைய உத்தரவு. என்ன உத்தரவு? எதுக்கு? அவருக்கு அல்லாஹ் சர்ப்ரைஸ் வச்சுருந்தான். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவங்க எப்படி பேசுவாங்கன்றதை நீங்கள் பாருங்கன்றதுக்கு தான் சர்ப்ரைஸு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி நான் போய் பிச்சுட்டு இருந்தாங்க, நான் சொன்னதும் வாக்குறுதி சொல்லிட்டும் போயிட்டேன்,
அது அழியும் செய்யலையே, அப்போ இன்னும் உள்ளே போனால் இன்னும் என்ன பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே நினச்சிக்கிட்டு அந்த உத்தரவு மீறி ரிவர்ஸில் போனதுனால அல்லாஹ் என்ன பண்ணான், அவங்கள பிடிச்சான். இப்போ அவங்கள பிடிச்சனால அவங்க என்ன பண்ணாங்க, யூனுஸ் நபி என்ன பண்ணாங்க, தௌபா கேட்டாங்க. இப்போ அல்லாஹ் தன் திருமறையில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, லக்கது அன்சல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி திக்ருக்கும் அஃபலா தாக்கிலோன். நபியே, அவங்க உங்களை நம்ப மாட்டேன்றாங்களுக்காண்டி, அவங்க உங்களை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க ஒரே காரணத்திற்காக வேண்டி உங்களை நீங்களே மாய்த்தி கொள்வீங்களா, உங்களை நீங்களே அழிச்சிப்பீங்களா, சாப்பிடாம தூங்காம எதுவுமே செய்யாமல் அழுதுகிட்டே இருப்பீங்களா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? இப்படிலாம் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், சில போதனைகளை, சில வரலாறை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்கெல்லாம் அவங்க காலகட்டத்தில் அவங்கெல்லாம் எப்படி அந்த சமுதாயத்தை அணுகுனாங்க, அந்த குடும்பத்தை எப்படி அணுகுனாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனையை அவங்க எப்படி முடித்தாங்க, அவங்க யாரை சார்ந்து நின்னாங்க, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் நினச்சேன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சஹாபாக்களை எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே நிமிஷத்தில் ஒரு அத்தாட்சியை காமிச்சு எல்லாரையும் என்னுடைய காலு கீழே விழ வைக்க முடியும். ஒரு அத்தாட்சி நான் காமிச்சேன்னா என்ன பண்ணிடுவாங்கலாம், என் காலில் விழுந்துருவாங்க. அது எனக்கு ரொம்ப சுலபமானது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இது மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களை நீங்களே வருத்திக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் இந்த சமுதாயத்தை எல்லாமே பாருங்க அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில வரலாறை சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்னா தனிநபர் ஒழுக்கமாக இருக்கிறோம். நான் திருடாமல் இருக்கிறனால இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பலன் இருக்கா, நான் திருந்தியனால இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பலன் இருக்கா, நான் போய் பேசாதனால இந்த சமுதாயத்துக்கு பலன் இருக்கா, நான் ஒழுக்கம் கேடில் விழாமல் இருந்ததுனால இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பலன் இருக்கா? அப்போது நான் சுயநலமாக நல்ல முறையில் இருக்கிறது இந்த சமுதாயத்துக்கு பலன் இல்லை. நான் வெளியே வந்து 4 பேரை திருத்துறது தான் இந்த சமுதாயத்துக்கு பலன். அப்போ அல்லாஹ் அதை தான் எதிர்பார்க்குறான். அப்போ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 3 வருஷம் ஈரா குகையில் உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டது, அவங்க எப்படிப்பட்டவங்களாம் இருந்தாங்க, எந்த குணத்தில் இருந்தாங்க? ஒரு ஏழையை பார்த்தா ஏழைக்கு உணவளிக்கக்கூடியவராக இருந்தாங்க. ஒரு அனாதையை கண்டா அந்த அனாதையை அரவணைக்கக்கூடியவராக இருந்தாங்க. ஒரு அநீதியை கண்டா அந்த அநீதியை தட்டிக்கக்கூடியவராக இருந்தாங்க. சமுதாயத்துடைய கெட்ட செயல்களை அறம் கொண்டு என்ன பண்ணாங்க, பாதுகாத்தாங்க, தடுத்தாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா, நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாடியே அவங்க ஒரு இளைஞர் கூட்டத்தை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. என்ன இளைஞர் கூட்டம்? அந்த இளைஞர் கூட்டம் என்ன செய்யும், அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, நன்மை ஏவிடும் தீமையை தடுக்கணுன்று. அந்த ஒரு இளைஞர் கூட்டத்தை நபி ஆகிறதுக்கு முன்னாடி ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. இந்த ஊரில் யார் ஏழை இருந்தாங்க கொண்டு வந்து சொல்லு, யாராவது அனாதையாக இருந்தாங்கன்னா கொண்டு வந்து சொல்லுங்கள், எங்காவது அநீதி நடந்தால் சொல்லுங்கள், போய் கேட்போம், போய் தடுப்போன்றத ஒரு கூட்டமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நபி ஆகிறதுக்கு முன்னாடி ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. அதுபோல் நாமளும் இருக்கணுன்றது தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், நமக்கு சொல்ல வரான். அது டீஃபால்ட்டாகவே வரணும், நமக்கு அது இயற்கையிலேயே வரணும். தொழுகிறனாலேயோ நோன்பு வைக்கிறனாலேயோன்னு இல்லை, அது இயற்கையிலேயே அந்த நெஞ்சு எப்படி இருக்கணும், அந்த மனசு ஈரமாக இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் உங்களை வந்து நபியாக ஏற்றுக்காதனால, நீங்கள் நல்ல குணம் நிறைய இருக்குது உங்கள்கிட்ட, நீங்கள் நன்மை எவரீங்க தீமை எல்லாம் இருக்குது, ஆனால் நீங்கள் நபின்னு சொல்லும்போது இவங்க ஏற்றுக்காதனால நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க, உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க, சாப்பிடாமல் இருக்காதீங்க, தூங்காமல் இருக்காதீங்க, அழுதுகிட்டே இருக்காதீங்க. நான் உங்களுக்கு சில வரலாறை சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த வரலாறை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ முதல்ல அல்லாஹ் சொல்ல வருதுன்னு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வரலாறு சொல்கிறான் அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமை தான் உதாரணமாக எடுத்து காமிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த ஃபிரௌனுக்கு கீழே ஒரு மெம்பராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அவங்களும் யார் சேர்ந்தவங்க, அவங்க கிப்தியர் சேர்ந்தவரும் கிடையாது, அவர் பனி இஸ்ரவேலை சேர்ந்தவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரில் ஒருத்தர் கிப்தியர் என்ன பண்ணுறாரு, அடிச்சிடுறாரு. அந்த அடித்தோடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மனுஷன் இறந்துடுறாங்க.
ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு நான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, ஊரை விட்டு போயிடுறாங்க. அப்படி போனார் இல்லையா அந்த மூசா, அவருக்கு நாம் வகி கொடுத்தோம். என்ன வகி கொடுத்தோம் தெரியுமா? மூசாவை நீங்கள் எங்கே போங்க, உங்கள் அம்மாவை பார்க்க நீங்கள் போயிட்டுருக்கீங்கல்ல, அதை அப்படியே நிறுத்திட்டு நீங்கள் எங்கே போகணும், இப்போது ஃபிரௌன் கிட்ட போங்கன்றாங்க. யார்கிட்ட போகணும்? ஃபிரௌன் கிட்ட போங்க. அவங்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? கௌம ஃபிரௌன் அலா எத்தகூன். அவன் எப்படி இருக்கிறான்? அவன் எனக்கு பயப்படாமல் இருக்கிறான், எனக்கு அஞ்சவே மாட்டேன்றான், எனக்கு கட்டுப்படவே மாட்டேன்றான். அவனே என்ன பண்ணுறான், என்னுடைய எல்லா தன்மையும் எடுத்துக்கிறான். ஆளக்கூடியவன், படைப்பாளவன், படிக்கக்கூடியவன், தண்டிக்கக்கூடியவன், கருணை காட்டக்கூடிய எல்லாமே அவனே எடுத்துக்கிறான். அவனை நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு பயப்பட சொல்லுங்க. அவனை வந்து என்ன சொல்லுங்க, எனக்கு கீழ்ப்படிய சொல்லுங்க. மூசாவே நீங்கள் போங்க அப்படின்றாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, பயப்படுறாங்க. அல்லாஹ் யார் தெரியும்ல, அவன் எப்படி இருக்கிறான்? ஃபிரௌனாக இருக்கிறான். அவன் மன்னாதி மன்னனா நிற்கிறான். நானும் அவன் சமூகத்தில் சேர்ந்த ஒருத்தனை என்ன பண்ணியிருக்கேன், அடித்து கொலை செஞ்சு அந்த ஒரு தவறு, அந்த குற்ற பிரிவு இன்னைக்கு என் மேலே இருக்குது, குற்றச்செயல் என் மேலே இருக்குது. நான் தவறு செஞ்சுருக்கிறேன். நான் என்ன பண்ண முடியாது, அவன்கிட்ட எப்படி எல்லாம் போக முடியும்? நான் போனாலே அவன் என்ன பண்ணுவான், பழைய கேஸை என் மேலே ஓப்பன் பண்ணி என்னை பிடிச்சிருவானே, நான் போய் இதை எப்படி சொல்ல முடியும்? அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும்போது மூசா நபி என்ன சொல்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் வாய் திக்கு வாயாக இருக்குது, நான் எப்படி பேசுவேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன், எப்படி சொல்லுவேன் எனக்கு தெரியாது. என்னுடைய தம்பி ஒருத்தர் இருக்கார், அவர் என் கூட அனுப்பேன். அவர் அனுப்புனா என்ன பண்ணுவார், நீ சொல்கிறத நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன். அவர் என்ன பண்ணுவார், ஃபிரௌன்கிட்ட கரெக்டான முறையில் உளராமல் திக்காமல் கரெக்டான முறையில் பேசிடுவார். யா அல்லாஹ் நீ அவரை ஒரு தூதராக எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான், சரி நீ அவரை எடுத்துகிட்டு போ அப்படின்றான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பலகீனம் என்னது? ஒரு கொலை செஞ்சுருக்காரு, தவறு செஞ்சுருக்காரு. இன்னொரு பலகீனம் என்னது? திக்குவாயாக பேசுவார், சரளமாக பேச மாட்டார். எப்படி பேசணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி அணுகணும் என்ற வழிமுறை தெரியல. அப்போது ஒருத்தர் கூட எடுத்துக்கிறாரு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இப்போ இங்கே பேசுங்க, உங்களோட யார் இருக்கிறா, நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி அனுப்பி வைக்கிறான். அங்கே போயிட்டு ஃபிரௌன் கிட்ட ஆரம்பிக்கிறாரு. யார் பேசுகிறா கடைசி வரைக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் பேசுகிறாரு. எதுக்கு யாருக்கு எதிராக பேசுகிறாரு? ஃபிரௌனுக்கு எதிராக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. முழுக்க இவரே பேசுகிறாரு. ஏன் இவருக்கு திக்குவாயாக இருக்குது? சின்ன வயசில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நெருப்பு துண்டை என்ன பண்ணுறா, வாயில் போட்டனால அவருக்கு என்ன ஆயிடாது, சரளமாக பேச வராது. அப்போ அந்த இடத்துல அவர் பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு? திக்காமல் நிற்காமல் என்ன சொல்ல வந்தாரோ அந்த விஷயத்தை கரெக்டாக சொல்கிறாரு. இந்த இடத்துல அவரை பேச வச்சது யார்? அல்லாஹ் பேச வச்சான். யாருக்கு எதிரா? ஃபிரௌன் கிட்ட போய் நின்று பேச முடியுமா? அதுவும் நான் ஒரு தூதர்னு சொல்ல முடியுமா? ஒருத்தன் வந்து தலை தூக்கி நிமிர்ந்து பார்த்தாலே என்ன பண்ணுவான், மார்கை வாங்கிடுவான். அப்படின்னா அல்லாவுக்கு ஒரு மனிதன் உண்மையிலே பயந்தான் அப்படின்னா, அல்லாவுக்கு ஒரு மனிதன் உண்மையிலே அச்சப்பட்டு அவனுடைய செயலில் இறங்கினான் அப்படின்னா, நம்மளை பார்த்து தான் ஆப்போசிட்டில் உள்ளவன் தான் பயப்படுவானே தவிர அவனை பார்த்து நம்ம எப்பவும் பயப்பட மாட்டோம். அப்போது இந்த சம்பவத்தில் அல்லாஹ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருது என்ன அப்படின்னா, அவன் எவ்வளோ பெரிய அட்டூழியக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கொடூரக்காரனாக இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லுங்க, நீங்கள் தைரியமாக சொல்லுங்க. அவன் உள்ளத்தில் அச்சத்தை போடக்கூடியவன் நான், நீங்கள் செயலில் நில்லுங்கன்றான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? இந்த விஷயத்தை இன்னைக்கு வந்து ஹிலாஃபத் தான் முக்கியம். அல்லாஹ் வந்து குர்ஆனில் வந்து அல்லாஹ் என்ன பேசுகிறான், எனக்கு கட்டுப்படுங்க, என்னுடைய அதிகாரத்துக்கு கீழே நில்லுங்க, என்னை வந்து பெருமைப்படுத்துங்க, நான் தான் உங்களை படைத்தவன், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரன் யார், நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறான். இந்த விஷயத்தை போய் சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு சரியாக அரபி படிக்க வராது, எனக்கு சரியாக சொல்ல வராது, எனக்கு சரியாக கன்வே பண்ண தெரியாது, நான் எப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்களா, இது நம்ம சொல்லக்கூடியது வேஸ்ட்டுன்ற. நம்ம போயிட்டு நம்ம சொல்ல தெரியுமோ சொல்ல தெரியாதோ, பண்ண தெரியாதோ, அல்லாவுக்காக வேண்டி அந்த விஷயத்தை நான் இந்த கவுமு தப்பு செய்து
இந்த சமுதாயம் அல்லாஹ்வுக்கு பயப்படல, நான் சொல்லியே தீர்வுன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு பதிலாக யார் நிற்பா? அல்லாஹ் நிற்பான். அப்படி அல்லாஹ் நின்ன என்னதமாகும்? யாருக்கு எதிரா? மூசா அலை இஸ்லாமுக்கு எதிராக 300க்கும் மேற்பட்ட சூனியக்காரர்களை யார் ஏற்படுத்துகிறான்? ஃபிரௌன் ஏற்படுத்துகிறான். அந்த ஃபிரௌன் எதுக்கு ஏற்படுத்துகிறான்? இவர் வந்தது, இவர் போட்ட இந்த அசாவும் இவர் அந்த அக்கிலிருந்து எடுத்த அந்த வெண்மை நிறமும் பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்காண்டி அந்த சூனியக்காரர்களை ஏற்படுத்துகிறான். ஆனால் அல்லாஹ் என்ன மேஜிக், அல்லாஹ்வுடைய அற்புதம் என்ன பண்ண தெரியுமில? ஃபிரௌனை என்னது அவனோட மூக்கை மண்ணை கவ வச்சான். என்ன பண்ணா? அந்த சூனியக்காரர்கள் எல்லாருமே அல்லாஹ்வுக்கு சுஜூத் செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அப்போ நம்ம போயிட்டு ஒரு நபர் தானே, இவர் தானே, இப்படி தானே, நம்ம எதுவுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சொல்லக்கூடிய ஒருவராக இருந்தாலும் சரி, அவர் பெரிய ஒரு பதவியில் இருந்தாலும் சரி, பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்? அந்த விஷயத்தை நம்ம சொல்லிடணும். அப்போ சொல்லும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா உள்ள தூய்மையோட இஹ்லாசத்தோடு இருக்கணும். சொன்னோடனே என்ன பண்ணிடக்கூடாது, இவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, முடிவு நம்ம எடுத்துக்க கூடாது. சொல்லிடணும். நம்ம சொல்ல வேண்டிய நம்ம கடமை, நம்ம சொல்லணும். அப்போ சொன்னாதான் அந்த சமுதாயம் ஏற்றுக்கும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, இந்த சமுதாயத்தில் நபியே இன்னபி தாலிக்கல் ஆயா, இதில் என்ன இருக்குது? பலதரப்பட்ட அத்தாட்சி இருக்குது. ஒமாக்கான அக்ஸரு முஃமினீன், ஆனால் அதிகமானவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, இதில் நம்பிக்கை கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்க. இந்த படிப்பினை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நமக்கு எத்தனை ஃபிரௌன்? 195 நாடு இருக்குது. 195 நாடு ஃபிரௌன் இருக்கிறாங்க நமக்கு. நம்ம எப்படி சொல்லணும்? எந்த ஃபிரௌன் கிட்ட போய் சொன்னோம்? எந்த சமுதாயத்துக்கிட்ட போய் சொன்னோம்? ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தீமை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம என்ன போய் தடுக்கிறோம்? எதை சொல்கிறோம்? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு சொல்ல தெரியாது, நமக்கு தெரியாது, நமக்கு கன்வே பண்ண வராது, நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு பதிலாக வேறு யாரோ செஞ்சுப்பாங்க. அல்லாஹ் அப்படி சொல்ல வரல. இந்த குர்ஆன் எதுக்கு கொடுத்தான்னா நமக்கு தான் கொடுத்துருக்குறான். சஹாபாக்கள் பாதுகாத்து நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த குர்ஆனை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம தான் நிற்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தான் இப்போ செயல்படுத்தி காமிக்கணும். நம்ம தான் அன்றைக்கி மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி போயிட்டு ஃபிரௌன் கிட்ட போய் நின்று பேசினாரோ அந்த மாதிரி நம்ம ஜமாத்தில் இருக்கக்கூடிய, நம்ம மஹல்லாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரியவங்கள்ட்டெல்லாம் போய் நம்ம தான் நின்று பேசணும். அதுக்கு நமக்கு முதல்ல என்ன ஆகிடும்? பயம் வரும். ஆனால் அல்லாஹ் மேலே தவக்கலை வச்சு போய் நின்று பேசணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் உள்ளவங்க மேலே தான் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? பயத்தை ஏற்படுத்துவானே தவிர நம்ம வாய் அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? லேசாக்கிடுவான். அப்போ நபியே நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய தாயிஃப் நகரம் ஏற்றுக்க மாட்டேங்குது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் போய் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் மட்டும் போதும். அவங்க ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதும் அவங்க பொறுப்பு. நீங்கள் சொல்லுங்க மட்டும் சொல்கிறான். ரெண்டாவது அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு குடும்பம் இருக்குது. இப்போ நம்ம குடும்பமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் அகென்ஸ்டாக இருக்கிறாங்க? நம்ம குடும்பத்திலேயே நம்ம கொள்கைக்கு எதிராக நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம கொள்கை என்னது? அல்லாவுக்கு அஞ்சணும், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டுப்படணும். இதுதான் நம்மளுடைய கொள்கை. அப்போது அல்லாவுக்கு அஞ்சணும்னா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் குர்ஆனில்? ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்குமே இல்லை. அத்தியுல்லாஹ் அத்தியு ரசூல், அல்லாவுக்கும் தூதருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க? கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது நம்ம கொள்கை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்தில் சேர்ந்த நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? அந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த அந்த வழிமுறையை புரிய மாட்டேங்குது. எதுக்கு அவங்க அரசியல் பண்ணாங்க? ஏன் அவங்க ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு மேலே அவ்வளோ பாசமாக இருந்தாங்க? அவங்களுக்குள்ள அவங்க கொல்லப்பட்டாங்கன்னா அதில் என்ன ஹிக்மத் இருக்குது? அதுலேருந்து நம்ம என்ன படிப்பினை எடுத்துக்கணும்? 30 வருஷத்தில் ஏன் ஆட்சி கவலைப்படுது? அதுக்கப்புறம் ஏன் மன்னராட்சியாக மாறுது? அது ஏன் இத்தனை வருஷம் வரைக்கும் தொடருது? இது ஏன் மறுமை நாளோட அடையாளமாக எல்லாம் பேசுகிறான் என்பதையெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய குடும்பம் என்ன பண்ண மாட்டேங்குது. அவ்வளோ தூரத்துக்கு எங்கெல்லாம் இல்லைங்க, அந்த அறிவு இல்லைங்க, அதெல்லாம் முடிய கெப்பாசிட்டி இல்லைங்கன்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அது சொல்லக்கூட போகல, சொல்கிறது கூட முன் வரல. அதுக்கு முன்னாடியே நம்மளே டிசைட் பண்ணிட்டோம். அவனுக்கு அந்த நாலேஜ் கிடையாதுங்க, அவன் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, அதை பற்றி அவனுக்கு தெரியாதுங்க. நம்மளே முடிவு பண்ணிக்கிட்டு நம்மளே என்ன பண்ணுறோம்? பிற்கால் வச்சுக்கிட்டு பின்னாடி உட்காந்துக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், இப்ராஹிமே உனக்கு நான் நினைவு கூறுறேன் அப்படின்றான். இப்ராஹிமை என்ன பண்ணுறேன்? உனக்கு நான் நினைவு கூறுறேன்.
அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இது காலலி அபிஹி ஒ கௌமிஹி மாதாபுதுன், என் சமுதாயமே, என் வாப்பாவே, என்னுடைய சமுதாயமே, நீங்க என்னத்தை வணங்கிக்கிட்டு இருக்கீங்க, எதை வணங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார்ல, அதை நீங்க நினைவு கூர்ந்து பாருங்க. அப்போ அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு என்ன சொல்றான்? யாயுல் முத்தசீர், போர் திருப்பவரே, கும் ஃபான்தீர், ஏஞ்சி போய் யாருக்கு போய் முதல்ல போய் தாவா பண்ணு, உன் குடும்பத்தை போய் கூப்பிடுன்றான். ஒரு பக்கம் இப்போ வெளியே போய் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. தாய்ப்பில் போய் சொன்னால் அடிக்கிறாங்க, வேற ஊரில் போய் சொன்னால் அடிக்கிறாங்க, ஊர் மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாம் என்ன சொல்கிறான்? குடும்பத்தை போய் கூப்பிடு அப்படின்றான். குடும்பம் என்ன பண்ணுது? ஆல்ரெடி அபுஜால் எப்படி இருக்கிறான், அபுலாப் எப்படி இருக்கிறான், இவங்களாம் எப்படி இருக்கிறாங்க? ஏற்றுக்காதவங்களா இருக்கிறாங்க. அப்போ நீ என்ன பண்ணு, இவங்க ஏற்றுக்கல சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுற, மனசு கஷ்டப்பட்டு ஓரமாக போய் உட்காந்துருக்கீங்களா? அது நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய கடமை நீங்கள் சொல்லுங்க. உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்ராஹிம் நபியோடைய வரலாறை நான் என்ன பண்ணுறேன், சின்னதாக சொல்கிறேன் சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணுறான், அதை ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறார் தன்னோட சமுதாயத்துக்கிட்ட? தாப்புதும், நீங்கள் என்ன வணங்கிட்டு இருக்கீங்க? அவங்க செஞ்ச அந்த செயலை எடுத்து வச்சிடுறாரு. அவர் அல்லாஹ் அல்லாத ஒரு சிலைகளை ஏற்படுத்தி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வணங்கிக்கிட்டு இருக்கீங்கள, இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் வணங்கக்கூடிய என்னுடைய இறைவன் எனக்கு என்ன பண்ணுறான் தெரியுமா? வைதா மரில்து ஃபஹு யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டா எனக்கு நல்ல நாடக்கூடியவன் யாரு? ஏன் இறைவன் தான். அல்லதி ஹலக்கனி, அவன் தான் என்னை படைத்தான், அவன் தான் என்ன பண்ணுறான், என்னை படைச்சா, அவன் தான் எனக்கு நேர்வழியும் காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தன்மையை ஒவ்வொன்றாக அல்லாஹ் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சமுதாயத்துக்கு எடுத்து வைக்கிறாரு, தன் குடும்பத்துக்கு எடுத்து வைக்கிறாரு. அல்லாஹ்னா யாரு? அவன் தான் படைக்கக்கூடியவனாக இருக்கணும், அவன் தான் பார்க்கக்கூடியவனாக இருக்கணும், அவன் தான் தண்டிக்கக்கூடியவனாக இருக்கணும், அவன் தான் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கணும், அவன் தான் நீர் ஊற்றக்கூடியவனாக இருக்கணும், அவன் பக்கம்தான் நான் மீளக்கூடியவனாக இருக்கணும், எல்லாமே அவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக குடும்பத்தில் வச்சுட்டு இதுக்கப்புறம் ஒரு டிசைட் எடுக்கிறார், இதுக்கப்புறம் ஒரு முடிவு அவர் எடுக்கிறார். அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச செயல். என்னத்தமா சொல்றாரு அவர்? சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இறைவா, என்னுடைய தந்தைக்கு நீ என்ன பண்ணு, நலவ நாடு. இவர் செய்யக்கூடிய செயல்லேருந்து நான் என்ன பண்ணிட்டேன், விலகி வந்துட்டேன். ஆனால் இவருக்கு நீ என்ன பண்ணு, பகுபிர்லி அபி இன்னஹு கான மினல் லாலிமீன். அவர் எப்படி இருக்காரு? இந்த தந்தை மிகப்பெரிய அநியாயக்காரராக ஒருத்தராக இருக்கிறாரு. ஆனால் என் தந்தையை நீ மன்னிச்சிரியா இறைவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் துவா கேட்குறாரு. எவ்வளோ பெரிய தன்மை இது! நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயம், ஒரு கடுகளவு ஒரு விஷயம், ஒரு கிலாப்பை தெரிஞ்சிருக்கு, ஒரு அரசியல் தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் குரான் புரியுது. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நான் தான்டா பர்ஃபெக்ட்டு, இவங்கெல்லாம் வேறு வழியில் நிற்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் இதாயத்தே கிடைக்காது, இவங்கெல்லாம் வேறு வழியில் போயிட்டாங்க, இவங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக என்னது நரகம் தான் அப்படின்றது இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்காண்டி துவாவும் கேட்காம இவர் எதுவும் நல்ல ஒரு மாதிரியும் நல்ல இது பண்ணுற மாதிரியும் இவருக்கு இவரே முடிவு பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒரு மாதிரி தெரிகிறாரு. அப்போ இந்த மாதிரியும் நீங்கள் இருக்காதீங்க. நீங்கள் போய் உங்கள் குடும்பத்துக்கு சொல்லுங்கள், அவங்க ஏற்றுக்கலைன்னா அவங்களுக்காக வேண்டி என்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள், அவங்க நேர்வழி அடையணும், அவங்க நேர்வழி அடைஞ்சிடணும். இப்போ இந்த பெருநாள் நம்ம அடைஞ்சோம் இல்லையா, எத்தனை பேர் நம்ம துவா கேட்டோம் என்னன்னு, யா அல்லாஹ் இந்த சமுதாயம் எல்லாரையும் ஒருமித்த கருத்தோட, ஒரு நிலை கோட்டோட, ஒரே செயலோட, ஒரே எண்ணத்தோடு நிற்க செய்ய அல்லாஹ் துவா செஞ்சோமா? எவ்வளோ குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம துவா இருந்தது. யாலா என்னை காப்பாற்று, யாலா என்ன நிவாரணப்படுத்து, யாலா எனக்கு பறக்கத்தை கொடு, யாலா எனக்கு நலன நாடு, யாலா எனக்கு அதை பண்ணு, எல்லாம் எனக்கு இதை பண்ணு, எல்லாம் எனக்கு அதை கொடு, நான் எல்லை கொடு அப்படி சொல்லி தனக்குன்னு கேட்டோமே. ஒரு சமுதாயத்திற்கோ ஒரு குடும்பத்திற்கோ கேட்கக்கூடிய நலம் நமக்கு வந்ததா? ஒவ்வொருத்தரும் மென்ஷன் பண்ணி, யாரெல்லாம் இவங்க இதாயத்து இல்லாமல் இருக்கிறாங்க, யாரெல்லாம் இவங்க புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க, இவங்களுக்கு நீ புரிதலை கூட, இவங்களுக்கு இதாயத்தை கூட நம்ம கேட்டோமா? அப்போ எவ்வளோ சுயநலம்! இந்த சுயநலம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. பொது நலமாக இருக்கணும், பொது நலமாக கருதணும், பொது நலமாக பார்க்கணும், மற்றவங்களுக்காக வேண்டி இறக்கப்படணும், மற்றவங்களை ஆதரவிக்கணும், மற்றவங்களை அரவணைக்கணும், இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அப்போ சின்ன விஷயம் தெரிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஏதோ உலகத்திலேயே செய்யாத, யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் நேராக இருந்தேன், எல்லாம் என்ன பண்ணுவோம், நேராக நீ சொர்க்கத்தை கொடுத்துருவான்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். இது நம்மளுக்கு இழிவு தான் நாடும், இது நம்மளுக்கு எல்லாம் என்ன பண்ணுவான், அதை கொண்டு நம்மளை வழி தவறி விட்டுருவோம். ஏன்னா நீ திருந்தி எனக்கு யூஸ் இல்லை,
மூலியமா ஒரு 10 பேரை கொண்டு வரணும், மூலியமா ஒரு சமுதாயத்தை நீ கொண்டு வரணும், மூலியமா ஒரு நாடை கொண்டு வரணும். அதுதான் எனக்கு தேவை. நீ திருந்துறனாலையோ நீ ஒழுங்கா இருக்கனாலையோ எனக்கு எந்த யூஸும் இல்லைன்றது தான் அல்லாஹ் என்ன பண்றான், இந்த ஒவ்வொரு வரலாறை சொல்ல ஆரம்பிக்கிறான். அடுத்தது எல்லாம் என்ன பண்றான் அப்படின்னா, நபியே நீ உங்களுக்கு ஆது சமுதாயம் தெரியுமா, நபியே உங்களுக்கு சமூது சமுதாயம் தெரியுமா, இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, ஆது சமுதாயம் என்ன பண்ணுச்சு, பெருமை அடிச்சது. இன்னைக்கு ஒவ்வொரு சமுதாயம் என்ன பண்ணுது, அன்னைக்கு அவங்க பில்டிங்கா மலைகளை குடைஞ்சி பெருமை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி பெருமை அடிக்கிறோம், நம்ம எப்படி பெருமை அடிக்கிறோம், சில சொற்ப காசை பார்த்தோன்னே, சில கொஞ்சம் பதவிகளை பார்த்தோன்னே, சில மக்கள் செல்வமும் சில குழந்தை செல்வம் கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சுனாலே, சில 4 பேர் நம்மளை மரியாதை கொடுக்குற மாதிரி தெரிஞ்சாலேயே, குடும்பத்தில் கொஞ்சம் கௌரவம் வர்ற மாதிரி தெரிஞ்சாலேயே என்ன ஆயிரும், நம்ம பெருமை அந்த ஆடையே என்ன பண்ணிக்கிறோம், எடுத்து மேலே போட்டுக்கிறோம். அப்போ அவங்க பெருமை அடித்த ஒரே காரணத்திற்காக வேண்டி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் போய் என்ன சொல்கிறாங்க, ஃபத்தகுல்லா வாத்தியோன், அல்லாவுக்கு நீங்கள் பயப்பட மாட்டீங்களா, ஏன் இப்படி பெருமை அடிச்சுக்கிட்டே திரியிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த பலத்தை அல்லாவுடைய பாதைக்கு நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்களா, உங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணா, எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் நஷ்டம் இல்லாமல் எடுத்தோன்னே உங்கள்கிட்ட அல்லாஹ் என்ன பண்ணா, அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுத்தான்னு அதை கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் நலனை தான் நாடணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் சமுதாயத்தில் இருக்கிறவங்க ஏதாவது தவறு செஞ்சானா விட்டுடுறீங்க, அதே ஏழை எளியவராக இருக்கக்கூடிய பலகீனமாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடினமாக அவனை பிடிக்கிறீங்க, ஒரே திருவிழா திரும்பி மண்டு அவன் தலை துண்டாக்கி தூக்கி போட்டுடுறீங்க, அந்த அளவு குடிரமாக பிடிக்கிறீங்களே. இந்த மாதிரி பெருமை அடிக்கக்கூடிய பலம் உங்கள்கிட்ட எங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமுதாயம் கேட்க ஆரம்பிச்சுது. அப்போது அந்த சமுதாயம் இன்னொரு வார்த்தையும் சொல்லிச்சு, என்னது, அல்லாஹ் கிட்ட போய் சொல்லு, எவ்வளோ பேர் வேதனை இருந்தாலும் கொண்டு வா, அதுவாக நானும் ஒத்த பார்த்துருவோன்னு சொல்லிச்சு அந்த ஆது சமுதாயம். அப்போ அல்லாஹ் அவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுத்தான், எப்படி தண்டனை கொடுத்தான், 8 பகல் 7 இரவை கொண்டு அல்லாஹ் என்ன பண்ணான், அவங்கள தண்டிச்சான். எதுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு தண்டனை கொடுத்தான், இவங்க என்ன சொன்னாங்க, உன் தண்டனையை கொண்டு வா, ஒத்தைய பார்க்கலான்னா. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணான், 8 பகலாக அவங்க சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, பாறையோடு மண்டையோடு எல்லாம் மோத விட்டான், சுக்குநூறாக்குனான். இதே தவிர தான் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த சமுதாயம் செஞ்சிச்சு. யாரு, சமூக சமுதாயம். அவங்களும் என்ன பண்ணாங்க, சேம் அவங்களுக்கு என்ன அல்லாஹ் கொடுத்தானோ அதே பலத்தை கொடுத்தான், அவங்களுக்கு அல்லாஹ் என்ன பலத்தை கொடுத்தா அதே பலத்தை இவங்களுக்கு கொடுத்தான், தோட்டங்களும் நீரூற்றுங்களும் இவங்களுக்கு கொடுத்தான். இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்னென்ன சின்னங்களை ஏற்படுத்தினாங்களோ, அவங்க எப்படிலாம் வீடு கட்டினாங்களோ அதே மாதிரி இவங்களும் வீடு கட்டினாங்க, பெருமை அடித்தாங்க. அப்போ அவங்களையும் என்ன பண்ணா, அதே மாதிரி ஒரு இடி முழுக்க அவங்கள என்ன பிடிச்சிது அப்படின்றான். ஒரே சப்தம் தான், தலை துண்டா அப்படி வெடிச்சிருச்சு. அப்போ அவங்கள அழிச்சது நீங்கள் பார்க்கலையே, அல்லாஹ் சொல்கிறேன், இன்ன ஃபீதாலிக்கல் ஆயா ஒமாக்கான அக்தரு முஃமினீன், இதில் பல அத்தாட்சி இருக்கிறது. ஈமான் கொள்ளக்கூடியவங்க என்ன இப்போ எப்படி இருக்கிறாங்க, சொற்ப நபராக தான் இருக்கிறீங்க சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான், இதை சொல்கிறான். இதில் என்ன படிப்பினை இருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன படிப்பினை இருக்குது, ஒரு சமுதாயம் இருந்தால் அது எப்படி இருக்கும், தாண்டித்தனமாக கீழ்த்தரமாக பெருமை அடித்தவர்களாக அகம்பாவம் பிடிச்சவங்களாக கம்பீரமாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும், நாம் அவங்களுக்கு முன்னாடி பணிவாக அவங்கள்ட்ட தாழ்ந்தவர்களாக மென்மையாக பேசக்கூடியவராக சிரிப்போடு பேசக்கூடியவராக அரவணைப்போடு பேசக்கூடியவராக தான் நம்ம பேசணும். ஆனால் நம்மளுடைய தாவா என்ன இருக்கணும், அல்லாவுக்கு பயப்படுங்க, அல்லாவுக்கு பயப்படுங்க, அல்லாவுக்கு பயப்படுங்களா நம்ம சொல்லணும். நான் பயந்துருக்கேன்றது இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா, சமுதாயமா அல்லாஹ் இன்னைக்கு பெருமை எப்படிலாம் இருக்கு, இன்னைக்கு எப்படி இருக்கு பெருமை, ஒருத்தன் எம்எல்ஏவா பெருமை அடிக்கிறான், ஒருத்தன் என்ன பண்றான் பணக்காரனாவே பெருமை அடிக்கிறான், ஒருத்தன் எப்படி பண்றான் சிங்கராகவே பெருமை அடிக்கிறான், ஒருத்தன் எப்படி இருக்கான் டேட்டோ போகிறதுல பெருமை அடிக்கிறான், ஒருத்தன் குடும்பத்தை காட்டி பெருமை அடிக்கிறான், ஒருத்தன் தெருவிலே நான் பெரிய ரவுடின்னு சொல்லிட்டு பெருமை அடிக்கிறான். இப்படி பெருமையில வகை வகையாக இருக்கு. சரிங்களா, அத்தனை பெருமை இன்னைக்கு உலகத்தில் இருக்கு. நமக்குள்ளே நம்ம குடும்பத்தில் எத்தனை பெருமை இருக்கு. இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், அகற்றணும். யாருக்கு பயந்து, அல்லாவுக்கு பயந்து. ஏன்னா அல்லாஹ் பெருமை அடித்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சிருக்கிறான்னா நமக்குள்ள அந்த தன்மை என்ன பண்ணக்கூடாது, கடுகளவு கூட இருக்கக்கூடாது. ஏன்னா அது யாருடைய ஆடை, பெருமை அல்லாஹ்வுடைய ஆடை. அது அல்லாஹ்வுடைய ஆடையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு காலமும் ஒரு நேரமும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அதை அணியறதுக்கு ஆசைப்படக்கூடாது. அப்படிப்பட்ட அசாப்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், பாதுகாத்துக்கணும். அடுத்தது அல்லாஹ் சொல்றான் யாரை பத்தி,
ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசுகிறான். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? தோட்டவாசிகள் அவங்கள பற்றி எல்லாம் சொல்லும்போது என்ன சொல்கிறான்? தோட்டவாசிகள். அவங்களுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்? நீர் ஒற்றுங்களை கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு அப்படியே அவங்களுடைய கனி வகைகள் அவங்க ஏதாவது ஒரு கோதுமை அறுவடை பண்ணாங்கன்னா கொத்து கொத்தா தொங்கும். அவங்களுக்கு என்ன பண்ணேன்? செடி கொடிகள்லாம் பர்க்கத்தை கொடுத்துருந்தேன். செடி கொடிகள் என்ன இருக்குது? திராட்சை இருக்குது, தர்பூசணி, என்னென்ன இருக்குது செடி கொடிகளில் எல்லாத்துலேயும் பர்க்கத் கொடுத்துருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என் வளத்தை கொண்டு என்னுடைய பர்க்கத்தை எடுத்துக்கிட்டு அளவு மோசடி செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க? அளவு மோசடி செஞ்சாங்க. அவங்க காலத்தில் அவங்க செஞ்ச உச்சபட்ச அளவு மோசடி என்ன? உச்சபட்ச அளவு மோசடி என்ன? ஒரு கிலோ போகிறதுக்கு பதிலாக அந்த கிலோவில் என்ன பண்ணுவாங்க? கோதுமையை கொஞ்சம் தண்ணியில் நினச்சி வச்சுருவாங்க. அது என்ன பண்ணுவோம்? வெயிட்டு போடும்போது அதை தண்ணியோட கணத்தில் 200 கிராமு இல்லை 300 கிராம் எடை அதிகமாக காமிக்கும். இவங்க செஞ்ச மோசடி இவ்வளோதான். இப்போ இருக்கிற அளவு மோசடி என்ன தெரியுமா? அந்த அளவை பற்றி அல்லாஹ் எப்படி பேசுகிறான் தெரியுமா? வஸ்ஸமா ரஃபஹா வவலால் மீசான் அப்படின்றான். நாம் வானத்தை உயர்த்தினோம், அதே போன்று தான் வவலால் மீசான், மீசானை நான் ஏற்படுத்தினேன் அப்படின்றான். அல்லாஹ்வுடைய மீசான் அது, அல்லாஹ்வுடைய நீதி அது. அல்லாஹ்வுடைய நீதியை இன்னைக்கு நீதி கொடுக்கக்கூடியவங்க யாருமே இல்லைங்க. அல்லாஹ்வுடைய நீதியை கொடுக்கக்கூடியங்க யாருமே இல்லைங்க. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி அதில் ஏழை எளியவர்களுக்கு அவங்களுடைய கொடுக்க வேண்டிய அந்த நீதியை கொடுங்கன்றது தான் அல்லாஹ் ஒரு டெமோவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினான். அல்லாஹ்வுடைய அரசாங்கமே இல்லாத போது நீதி எங்கே இருக்கும்? இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மீசானில் கை வச்சோம் தெரியுமா? அல்லாஹ் தத்துகவ் ஃபில் மீசான், மீசானே நீங்கள் என்ன பண்ணாதீங்க? அளவு நெறியில் மோசடி செய்யாதீங்க. அது நீங்கள் அளவு மோசடி செய்யாமல் இருக்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்? மீசான் ஒரு அளவுகோலே நான் ஏற்படுத்தினேன்றான். ஒரு வக்கீலில் நீங்கள் போனீங்கன்னா, அட்வொகேட்டில் போனீங்கன்னா, ஒரு கண்ணை கட்டி ஒரு தராசு இருக்கும் பார்த்தீங்களா? அது என்ன? அதுக்கு பேர் என்னது அந்த அளவு? எதுலேயுமே உங்களுக்கு என்ன பண்ணாது? அநீதி அளிக்கப்படாது. உங்களுக்கு நீதி தான் கொடுக்கப்படுன்றது தான் அந்த மீசான். இன்னைக்கு அந்த மீசான்ல அன்னைக்கு மனிதன் இன்னைக்கு தவறாமல் கை வச்சனால, அல்லாஹ்வுடைய இடத்துல மனிதன் சுவைத்து உட்கார்ந்த ஒரே காரணத்தினால இன்னைக்கு நமக்கு அசாப் என்ன தெரியுமா? எல்லாத்துலேயும் மோசடி. ஒரு பால் வாங்க போனால் பாலில் அளவு மோசடி, ஒரு கோழி கறி வாங்க போனால் கோழி கறியில் மோசடி, ஒரு ஃப்ரூட்ஸோ ஒரு காய்கறி வாங்க போனாலும் ஒரு காய்கறியில் மோசடி. என்ன மோசடி? குவாலிட்டி மாற்றிட்டான் அல்லாஹ். இது அசாப் யாரு கொடுத்துருவான்? எதுக்கு நமக்கு சின்ன வயசுல கிட்னி வருது, கேன்சர் வருது, கிட்னியில் கல் வருது, கண் பார்வை மங்கி போயிடுது, சொட்டத்தலி ஆயிடுது, வெள்ளை முடி வருது, ஆரோக்கியமாகவே இருக்க மாட்டேன்றான். ஒரு 40 வயசுல இருக்க வேண்டியவன் எப்படி இருக்கிறான்? 20 வயசுலேயே அப்படியே ஒரு 50 வயசு கிழவு மாதிரி இருக்கிறவன் மாற நோஞ்சா மாதிரி இருக்க. ஏன் இதெல்லாம்? அல்லாஹ்வுடைய மீசானில் நம்ம கை வச்சோம். அளவுனா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. இப்போ அல்லாஹ் கொடுத்த அளவு எப்படி கொடுத்தான்ல? நீதியாக கொடுங்க, அதில் எந்த குறையும் வைக்காதீங்க. அப்போ அந்த ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் அவங்க என்ன பண்ணாங்க? அவுஃபுல் கைல வலா தகூனு மினல் முஹ்சிரீன், அளவை நிலையாக அழுங்கள், அளவை குறைக்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? தன் சமுதாயத்துக்கு அவங்க எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நாம் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இன்னைக்கு ஒரு நாளை நம்மளால் ஆடும் பண்ண முடியுது, ஒரு நாளை நம்மளால் என்ன பண்ண முடியுது? ஒரு மாதத்தில் 2 நாளை குறைக்கவும் முடியுது. அந்த அளவுக்கு அல்லாஹ் உனக்கு அறிவு கிடையாது. நீ என்ன சொல்கிற? ஒரு மாதத்தில் 30, 29 தான் நீ சொல்கிற. உனக்கு அறிவு கம்மியாக தான் இருக்குது. எங்களால் 31 கொண்டு வர முடியும், எங்களால் 28 கொண்டு வர முடியும். உனக்கு அறிவு கிடையாது. நீ சந்திரனை படிச்சிட்டனா அதை நான் நம்பிடுவோமா? நாங்கள் நம்பிடுவோமா? உன் அளவு சரியில்லை. நாங்கள் எப்படின்னா பண்ணுறோம் பாரு. ஜனவரியை 30 ஆக்கிறது, ஜூலையை 31 ஆக்கிறது, ஆகஸ்ட் 31 ஆக்கிக்கிறது, பிப்ரவரி 28 ஆக்கிறது. ஒருத்தன் ஜூலை 31 சொன்னால் அல்லாஹ் வைக்கக்கூடிய ஷிர்கா இல்லையா? அது அல்லாஹ் வைக்கக்கூடிய இணையத்தெல்லாம் இல்லையா? அது இவங்க என்ன பண்ணுறாங்க? ஷிர்க் ஒழிப்பு மாநாடு ஜூலை 31. வார்த்தையிலே என்ன ஆயிடுச்சு? வார்த்தையே மிஸ்டேக்கு. அல்லாஹ் சொல்கிற ஒரு மாதம் என்பது 30 ஆகவும் 29 தான் நம்ம அளவு நிர்ணயிச்சிருக்கிறோம். அது என்னுடைய மீசான். அதில் என்ன பண்ணவன்? கை வச்சான். இன்னைக்கு அதில் அந்த கை வச்சனால நம்ம என்ன ஆகிட்டோம்? என்னைக்கு பெருநாள்னு தெரியல. ஒரு சமுதாயம் இன்னைக்கு இருந்து, ஒரு சமுதாயம் நாளைக்கு இருந்து, இன்னொரு சமுதாயம் அடுத்த நாள் இருந்து.
அப்போ எங்கே போயிட்டு நம்ம அல்லாவுக்கு பயப்பில்லை, அல்லாவுடைய மீசானில் கை வச்சோம். அதனால அல்லா என்ன பண்ணா நம்மளை சிறப்பு விருந்தினராக காத்துக்கிட்டு இருக்கான். ஏன் தனி நபராக நம்ம துவா கேட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லாம் என்ன திருத்து, எல்லாம் என் குடும்பத்தை காவது, என் குழந்தைக்கு நல்ல நாடு, என் குழந்தைக்கு நல்ல ஒரு மனைவி குழந்தை கொடு, இப்படி சொல்லிட்டு தனி நபராக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது அல்லாவுக்கு பிடிக்காது. சமுதாயமாகவே கேட்கணும், சமுதாயமாக நிற்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம நின்னாதான் அல்லாவுக்கு பிடிக்கும். கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோம்பு மாதத்தில், அது இங்கே எப்போ நோம்பு மாதத்தில் ஒரு பயண கூட்டமாக கிளம்பி போகிறாங்க. அதில் சொச்சனை பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 300-400 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க போயிட்டுருக்குறாங்க. இது ஏன் இப்படி சொல்கிறேன், இந்த சம்பவத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நன்மை என்பது இபாதத்துலேயும் ஜிக்ர்லேயும் இதுதான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நன்மை எதில் இருக்குன்றத இந்த சம்பவத்தின் ரீதியாக புரிய வைக்கிறாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, சில சஹாபாக்களை கூட்டிக்கிட்டு போகிறாங்க, பாலைவனத்தில் போகிறாங்க. அப்போது அந்த அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபி சொல்கிறாங்க, அங்கே கிளம்பக்கூடிய அந்த நாட்கள் எப்படி இருந்துச்சுன்னா நரகத்துடைய ஜுவாலையாக இருந்தது, அவ்வளோ கடினமான வெயிலாக இருந்தது. எங்களில் பாதி பேர் நோன்பு வச்சுருந்தாங்க, பாதி பேர் பயணத்தின் காரணமாக நோன்பு வைக்காதவர்களாக இருந்தாங்க. நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம், நடந்து போயிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்களால் நோன்பு வச்சக்கூடிய எங்களால் என்ன ஆக முடியல, நடக்க முடியல. எங்களில் ஒவ்வொருத்தராக என்ன ஆகிட்டோம், விழ ஆரம்பித்தோம். என்ன ஆகிட்டோம், மயக்க கீழே விழ ஆரம்பிச்சோம். தண்ணி தாகத்தினால நாங்கள் என்ன ஆகிட்டோம், பலகீனமாகி விழ ஆரம்பிச்சிட்டோம். டம்மு தொப்புன்னு விழுந்துக்கிட்டே இருந்தோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கூட்டத்தை அப்படியே நிற்கவே சொல்லிட்டாங்க, இங்கே நிப்பாட்டிப்போம், இதுக்கப்புறம் போக வேணாம், எல்லாரும் என்ன ஆகிட்டாங்க, களைப்பாயிட்டாங்க, இங்கே ஒரு கூட்டாரத்தை அடிங்க அப்படின்றாங்க. அப்போது மீதி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் யார், நோன்பு வைக்காத சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓடி போகிறாங்க, கூடாரத்தை போடுறாங்க, கூடாரத்துக்கான வேலை செய்கிறாங்க, போகிறாங்க, விறகு எடுத்துகிட்டு வராங்க, உணவு ரெடி பண்ணுறாங்க, தண்ணிக்காண்டி ஓடுறாங்க, தண்ணி ஏற்படுத்திட்டு வராங்க, கறி அறுக்கிறாங்க, சாப்பாடு சமைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தூக்கின்னு வந்து அவங்களுக்கு என்ன ஃபஸ்ட் எய்டு பார்க்குறாங்க, தண்ணி ஊற்றிருந்து கொடுக்குறாங்க, எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அப்போது மக்ரிப் தொழுகை முடியுது. மக்ரிப் தொழுகை முடிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இன்னைக்கு நன்மை சம்பாதிச்சவங்க யார் தெரியுமா, நோன்பு வைக்காத இந்த அறம்பணி செஞ்சாங்க இல்லையா, இவங்க தான் இன்னைக்கு நன்மை சம்பாதிச்ச, முழு நன்மை இவங்க தான் சம்பாதிச்சாங்கன்றாங்க. நோன்பு வைக்காத இந்த சஹாபாக்கள் தான் இன்றைய தினத்தில் முழு நன்மை அல்லாஹ்விடத்தில் பெற்றிருக்கிறாங்கன்றாங்க. அப்போ ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய, ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய எப்படி இருக்கணும், எப்படிங்க இருக்கணும், பொது நலம் கருதி பொது பணிக்காக வேண்டி தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் நேர்ச்சியும் அடிப்படை எல்லாமே அந்த பணிக்காண்டி என்ன பண்ணணும், நம்ம செய்யணும். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம், என் குடும்பம் கரெக்டாக இருக்கா, நான் கரெக்டாக இருக்கிறேனா, நான் தொழுதுட்டேனா, என் பையன் தொழுதுட்டானா, என் பொண்ணு தொழுதுருச்சா, நாங்கள் ஒழுக்கமாக இருக்கிறோமா, நாங்கள் செத்த சொருக்கோம், இது கிடையாது. இங்கே அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், வத்தகு ஃபித்ரத்தல்லாஹி லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா. வத்தகு, நீங்களாம் பயந்துக்கோங்க. எதுக்கு பயந்துக்கணும், உங்களில் ஒரு அநீதி நடந்தால் அது தட்டி கழிக்காமல் நீங்கள் நடக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை நினச்சி நீங்கள் பயந்துக்கோங்க. வாழமும் இன்னும் நீங்கள் அறிஞ்சுக்கோங்க, அன்னல்லாஹ் ஷதீதுல் இகாப், கடுமையான வேதனை யாருக்கு நம்ம பிடிப்பேன், உங்களை தான் நான் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காமிக்கிறான். மறுபடியும் வேணா படிக்கிறேன், வத்தகு ஃபித்ரத்தல்லாஹி லா துஸீபன்னல்லதீன ஸலமு. லலமுனா என்னது, அநியாயம் அக்கிரமம் உச்சபட்சம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அதை தடுக்காமல் பாராமுகமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, வாழமு, நீ அறிஞ்சுக்கோ, நீ என்ன பண்ணு, தெரிஞ்சுக்கோ. எதுக்கு, இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் ஷதீதுல் இகாப், கடுமையான வேதனை யாருக்கு கொடுக்க போறான், உனக்கு தான் நான் தரப்போறேன்றான் அல்லாஹ். அப்போ நம்மளுடைய பணி என்ன பண்ணணும், நம்ம சமுதாயத்திற்காக வேண்டிதான் நம்மளுடைய முழு பணியாக நம்ம இருக்கணும். அந்த பணியில் முதல்ல எவ்வளோ பெரிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அல்லாவை முன்னிறுத்தி அல்லாவுக்கு பயந்துப்ப இந்த பணியை செஞ்சோம் அப்படின்னா அதில் யார் நிற்பா, நம்ம கூட அல்லாஹ் நிற்பான். இன்னொன்று என்னது, குடும்பத்துக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது.
அவன் ஏத்துக்கிறதோ ஏத்துக்காம இருக்கிறதோ அல்லாவுக்கு அவங்கள சார்ந்தது. ஆனா ஒரு காலம் நம்ம என்ன வாய் விட்டுறக்கூடாது, அவன் ஏத்துக்க மாட்டான்பா, அவன் வேஸ்ட்டுப்பா அப்படி நம்ம சொன்னோம்னா முதல் அழிவு யாருக்கு இருக்கு? அவருக்கு தான் இருக்கு. அப்போ இப்ராஹிம் நபி என்ன கேட்குறாங்க, யா அல்லாஹ் என் தந்தைக்கு நீ என்ன பண்ணு, பாவ மன்னிப்பை கூட, ஏன்னா மிகப்பெரிய அநியாயத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபி தன் தந்தைக்கு துவா கேட்டார் இல்லையா, அதை மாதிரி நீங்கள் பணிவாக கேட்டுட்டு போயிருங்கன்றான்ல. அப்போ ரெண்டாவது இந்த பணிவை நம்ம எடுத்துக்கணும். மூணாவது என்னது, பெருமை அடிக்கக்கூடிய எந்த சமுதாயமாக இருந்தாலும் அதை என்ன பண்ணணும், நம்ம தட்டி கேட்கணும். இன்னைக்கு எல்லா விதத்திலும் பெருமை இருக்கு. இன்னைக்கு இந்த பாவம் உச்சபட்சத்தில் இன்னைக்கு இருக்கு. எல்லா நாடும் பெருமை அடிக்குதா? எல்லா நாடும் தன்னுடைய வளத்தை கொண்டு தன்னுடைய அந்த அணு ஆயுதத்தை கொண்டு பெருமை அடிச்சுக்குதா? நான் உன்னை விட ஒரு வகையில் பெரியவன் சொல்லி அடிச்சுக்குதா? இதெல்லாம் நம்ம எதை கொண்டு தடுக்க போகிறோம்? முதல்ல பெருமைனா என்னன்னு அவனுக்கு தெரியல. அவன் என்ன பண்ணுறான், அல்லானா யார் தெரியல, யாருக்கு பயப்படணும்னு தெரியல. இப்போ அல்லாவுக்கு பயந்தானா அவன் என்ன பண்ண மாட்டான், பெருமை அடிக்க மாட்டான். அப்போ முதல்ல இந்த போதனை அவன்கிட்ட சொல்ல வரணும். இப்போது நாலாவது என்னது, லூத் அலைஹிஸ்ஸலாம். லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஊரினச்சேர்க்கை. இன்னைக்கு என்ன நடக்குது இங்கே, இன்னைக்கு எல்ஜிபிடின்னு சொல்லிட்டு விதவிதமான ஊரினச்சேர்க்கை என்ன பண்ணிட்டான், கொண்டு வந்துட்டான். இதை தடுக்கக்கூடிய நம்மள எத்தனை பேர் இருக்கிறோம்? அதை கண்டு அஞ்சிரோமா? அதுக்காண்டி நம்ம மன வருத்தப்படுறோமா? அதுக்காண்டி அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறோமா? எல்லாம் என்ன காப்பாற்றுன்னு தான் துவா கேட்குறோமா? இந்த சமுதாயத்தை காப்பாற்றுன்ற பொதுநல துவா இருக்கா நம்மள்கிட்ட? இது நம்மள்கிட்ட இல்லை. பொதுநல பார்வை இல்லை, பொதுநல துவா இல்லை, பொது பணிக்காக வேண்டி அர்ப்பணிப்பு இல்லை, எதுவுமே இல்லை. அவன் ஏற்றுக்கமா, அவன் மனசு நீ எதுக்கு பார்க்குறேன்றான்ல. அவன் ஏற்றுக்கிறான், ஏற்றுக்காம போகிறான், அடம் பிடிக்காம போகிறான், என்ன வேணா பண்ணிட்டு போகிறான். நீ சொன்னியா, நீ சொல்றியா, நீ வந்தியா, வெளியே வந்தியா, இதுதான் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்பான். அவன் சரியாக கேட்க மாட்டேன்றான். நான் சொல்லிட்டு நான் கேட்க மாட்டேன், இது எல்லாம் கேட்கல, நீ சொல்ல வாந்தான் எல்லாம் கூப்பிட்றான். அப்போ நாலாவது ஒரு நேர்ச்சேர்க்கை. அஞ்சாவது என்ன இருக்குது, அளவு மோசடி. இன்னைக்கு விதவிதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அல்லாவுடைய தெராசில் உட்கார வைக்காதனால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அரசியல், அல்லாவுடைய அரசியல் போயிடுச்சு. இன்னைக்கு நீதின்றது எங்குமே இல்லை. எளியவன் என்னது, ஏழ்மையாகவே போயிட்டு இருக்கா, பணக்காரனாகவே ஆகிட்டு இருக்கா. ஏழை மேலே வரி சுமத்தல இருந்து எல்லாமே அவன் மேலே தான் இருக்குது. இந்த அநீதியை அங்கே போய் கேட்க முடியும், அல்லாவை நீதியால் தான் நம்ம பார்க்காதனால இந்த அசாப் நமக்கு. இப்போ இது எல்லாமே இன்னைக்கு நடக்குது. இது எல்லாமே நடக்குது. அப்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் இதே மாதிரி தான் தவறு செஞ்சுக்கிட்டு இருந்தது. அவங்களுக்கு யூனுஸ் நபி என்ன சொன்னாங்க, இந்த நாட்களை குறிச்சிக்கோங்க, இந்த அடையாளங்களை குறிச்சிக்கோங்க. நீங்கள் கேட்காதவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி எப்படி ஆது சமுதாயம் அழிக்கப்பட்டுச்சோ, சமுதாயம் அழிக்கப்பட்டதோ, அதே மாதிரி நீங்களும் அழிஞ்சே போவீங்க சொல்லிட்டு தான் போனாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு என்னாச்சு, அதிகாலை நேரத்தில் சூரியன் உதிக்கிற நேரத்தில் அல்லாஹ் மென்மையான ஒரு காற்றை கொடுத்தான். சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு பஸ்ஸில் அதிகாலையில் போனீங்கன்னா ஒரு மென்மையான காற்றை வீசும்போது அப்படியே மனசுக்கும் அப்படியே மூஞ்சி இதமாக குளிராக இருக்கும். அதை மாதிரி ஒரு காற்றால் அவங்களுக்கு கொடுத்தான். அப்படியே அவங்க சொன்னாங்க, என்ன சொல்கிறாங்க, யூனுஸ் போய் தான் சொல்லிட்டு போயிட்டார் போல. பார்த்தீங்களா, எங்கேயாவது நமக்கு ஏதாவது இருக்கா, வேதனை இருக்கா, எவ்வளோ குளிராக ஜாலியாக இருக்கிறோம் பாருங்கள், ஏசி போட்ட மாதிரி இருந்திருக்கு அவங்களுக்கு. அப்படியே அந்த குளிர் என்னவா மாறிச்சு, வெப்பமா மாதிரி சூடுத்தன்மை தாங்க முடியாமல் அந்த அளவுக்கு சூடு. அவங்க வச்சிருந்த கோழியும் குதிரையும் ஆடும் மாடும் எல்லாம் குதிச்சுக்கிட்டு துள்ளிக்கிட்டு ஓடுது, நிற்க முடியல, அதனால அந்த வெப்பத்தில் இருக்க முடியல, ஓடுது எல்லாம். அப்போ அவங்க சமுதாயம் என்ன பண்ணிச்சு, எப்பவுமே அவங்களுக்கு அசாப் வரும், மாலை நேரத்தில் சூரியன் மறைய நேரத்தில் உங்களுக்கு அசாப் வரும்னு சொன்னாங்க. அவங்க எத்தனை மணிக்கு தான் கீழே சுஜுல விழுந்தாங்க, காலையில் 10 மணி 11 மணிக்கு அவங்க சுஜுல விழுந்தவங்க தான். அந்த மன்னர் சொல்லிட்டார், யூனுஸ் நபி கூட்டிகிட்டு வாங்க, அவர் வந்தால் தான் இந்த அசாப் நிற்கும், இப்போ கூட்டிகிட்டு வந்துடுங்க. நம்ம அல்லாஹ் கிட்ட அவர் சொன்ன அந்த ரப்பு கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், தௌபாவை மனசார கேட்போம். மன்னரே வந்து விழுந்துட்டாரு, மன்னரே விழுந்து எத்தனைக்கு விழுந்திருக்காங்க, சூரியன் மறையிற வரைக்கும் விழுந்துருக்குறாங்க, தௌபா கேட்டிருக்கிறாங்க. சமுதாயம் குழந்தையும் எல்லாமே கீழே விழுந்து தௌபா கேட்டிருக்கு. அல்லாஹ் என்ன பண்ணா, மன்னிச்சான். இன்னைக்கு இந்த சமுதாயம் தௌபா கேட்குதா? இந்த சமுதாயம் இன்னைக்கு அல்லாஹ்வை பயப்படுதா? இன்னைக்கு அல்லாஹ் சிறப்பு விருந்தினா யாரை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கான்? இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா, இவனை அடிக்க போகிறான், அவன் இவனை அடிக்க போகிறான், இது அப்படி நடக்க போகுது, இது இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது எல்லாம் யாருக்கு? அவங்கள அடிக்கிறதுக்கா? 5 வேளை தூடக்கூடியவர்களே, லைலத்துல் கத்ரை அடைந்தவர்களே, நன்மை தீமை தடுக்கிறத மறந்தவர்களே, உங்களுக்கு தான் இது இந்த வேதனை இருக்குது. நீங்கள் தான் அதுக்குரிய சிறப்பு விருந்தினா இருக்கிறீங்க. உங்களுக்காக வேண்டி தான் அப்பாவி மக்கள் அடி வாங்க போகிறாங்க.
நீங்கள் தான் முதல்ல எதிரி எனக்கு. உங்களால் அப்பாவி மக்கள் அடி போகிறாங்க. யார் அப்பாவி மக்கள்? குரான் போய் சேராதவங்க, குரானை போய் அடையாதவங்க, குரானா என்னன்னு தெரியாதவங்க. அவங்க அப்பாவி மக்கள். அவங்க என்ன வேணால் தப்பு செய்யணும். ஏன்னா நான் அப்படி தான் அவனை விதியில் நான் அப்படி தான் ஏற்படுத்தியிருக்கிறேன். பித்திரத்துலேயே அவன் அப்படி தான் இருப்பான். ஆனால் உன் வேலை நீ செய்யாதனால தான் அவன் அடி வாங்குறான். அவனுடைய பாவ சுமை உன் மேலே தான் நான் போடுவேன். நீ தான் முழு குற்றவாளின்னு சொல்லிட்டு அல்லாஹ் யாரை பிடிக்கிறான்? நம்மளை தான் பிடிக்கிறான். ஆக நம்மளோட நன்மையை கொண்டு அல்லாஹ் கிட்ட போய் சொர்க்கத்தை அடைய முடியாது. நம்மளுடைய செயல்களை கொண்டு அல்லாஹ் கிட்ட போய் அடைய முடியாது. நம்ம உலகத்தால் மனசார இக்லாசத்தோட கபட மனசு இல்லாமல் அல்லாஹ்கிட்ட மன்றாடி ஃபேமிலியோடு எல்லாத்துலேயுமே அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா பன்மையாக தான் பேசுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா கேட்டிருக்காங்க? ரப்பனா, எங்கே கேட்டாலும் ரப்பனா எங்களுக்குன்னு தான் கேட்டாங்க, எனக்குன்னு கேட்கவே கிடையாது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம்ம துவா கூட எப்படி கேட்குறோம்? இஹ்தினஸ்-ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேர்வழி காட்டு தான் கேட்குறோமே தவிர எனக்கு நேர்வழி காட்டுன்றது அல்லாஹ் எங்கேயுமே சொல்லி தரல. அப்போ குடும்பமாக மாறணும், குடும்பமாக போய் சொல்லணும், குடும்பமாக போய் நிற்கணும், குடும்பமாக அல்லாஹ் கிட்ட இப்படி நடக்கக்கூடிய தௌபா, இப்படி நடக்கக்கூடிய செயலுக்கு குடும்பமாக அல்லாஹ் கிட்ட என்ன பண்ணணும்? தௌபா கேட்கணும். அப்படி தௌபா கேட்டோம்னா அல்லாஹ் கிட்ட நாளை மறுமை நாளில் கொஞ்சம் அல்லாஹ் நம்மள்கிட்ட என்ன பண்ணுவான்? இறக்கம் காட்டுவான். கொஞ்சம் அல்லாஹ் நம்ம மேலே கருணை காட்டி அந்த சொர்க்கத்தை நம்ம கொடுப்பான். இல்லை அப்படின்னா நம்மளும் ஒரு குற்றவாளி தான். ஆக இதை கருத்தி கொண்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஈதுல் ஃபித்ர் இந்த பெருநாளில் இந்த முறை முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து ஒரு துவாவை கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சபையை கலைப்போம். அழுது கேளுங்க. ஏன்னா இன்றைக்கி அல்லாஹ் ரொம்ப உஷ்ண கோவத்தில் இருக்கிறான், பயங்கர கோவத்தில் இருக்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய அசாப் வரும்போது நம்ம ஒரு டிவி பார்த்த நிலைமையிலையோ இல்லை ஒரு பாட்டு கேட்ட நிலைமையிலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடிய இருக்கக்கூடிய நேரத்துலேயே அசாப் வந்துருச்சு அப்படின்னா அந்த நிலைமையில தான் எல்லாம் எழுப்புவேன்றான். எந்த நிலைமையில எப்படி நீங்கள் மௌத்தா போனீங்களோ அதே நிலையில தான் எழுப்பப்படுவீங்கன்றான். அப்போ பாட்டு கேட்டவரெலாம் இறந்து போனால் எப்படி எழுப்பப்படுவோம்? அதே பாட்டு கேட்டவர்களாக தான் குற்றவாளியாக தான் எழுப்பப்படுவோம். ஏதோ ஒரு அனாவிதமான செயலில் நம்ம ஈடுபட்டிருந்தோம்னா அதே வீணான காரியத்தில் தான் எல்லாம் எழுப்புவான். அதே ஒரு நன்மையான காரியத்தில் ஒரு நன்மை ஏவக்கூடிய நேரத்தில் இறந்து போயிட்டோம், சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இறந்து போயிட்டோம், அதுக்காண்டி போயிட்டு இருக்கும்போது இறந்து போயிட்டோம், அதுக்காண்டி ஆயுதமாய் படித்து தயாராகிட்டு இருக்கும்போது இறந்து போயிட்டோம் அப்படின்னா அது நம்ம அந்த செயல் நம்மளை என்ன பண்ணோம்? ஊர்ஜினப்படுத்தும். யாரெல்லாம் உன்னுடைய காரியம் தான் அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான்றது அது சொல்லும். ஆக அப்படிப்பட்ட நல்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அறிவு பெறுவான்னு சொல்லி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.